எல்லோருக்கும் பிடிச்சது மாதிரி இருக்கணும். நம்மள நம்பி வந்தவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி போய் நிக்கிறீங்களா? அவங்க எந்த உதவியும் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க மாஞ்சி மாஞ்சி அத்தனை உதவிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுடைய நேரத்தையும் அன்பையும் உணர்வையும் அள்ளி அள்ளி கொட்டுறீங்களா? ஆனா கடைசியில அவர்களிடமிருந்து உங்களுக்கு உதாசீனமும் ஏமாற்றமும் மட்டும்தான் மிஞ்சி கிடைக்கிறது இல்லையா? உனக்கு என்னப்பா, நீ எப்பொழுதும் சும்மாதான் இருக்கிற, உனக்குன்னு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சர்வசாதாரணமா உங்களை பார்த்து சொல்லிட்டு உங்களை புறக்கணிச்சுட்டு உங்களை மதிக்காம கடந்து போயிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான அன்புதான் அவங்க உங்களை மதிக்காம போறதுக்கு முதல் காரணம். ஆமாங்க, நீங்க எப்பவுமே அவங்களுக்கு ரொம்ப எளிதா கிடைக்கிறீங்க பாத்தீங்களா? அதாவது கன்சிஸ்டன்ட் அவைலபிலிட்டியா, அதுதான் அவங்க கண்ணுல உங்களோட மதிப்பை ஒட்டுமொத்தமா குறைச்சிடுது. இதுதாங்க உண்மை. அன்பை வாரி வாரி வழங்குறது மட்டுமே உங்களுடைய உறவை பலப்படுத்தவே பலப்படுத்தாதுங்க. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான உண்மையான மரியாதையை உருவாக்கிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எமோஷனல் பவுண்டரிஸும் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸும் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நாம இந்த காணொலியில உங்களை ஒரு ஓபன் புக் மாதிரி மற்றவங்க முன்னாடி திறந்து வைக்காம உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அசைக்க முடியாத மரியாதையை உண்டாக்கி தரும் ஒரு 5 உளவியல் ரகசியங்களை தாங்க பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. இப்ப நாம ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறது இந்த டிரான்ஸ்பரன்சி ட்ராப். அதாவது என்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது, நான் ஒரு திறந்த புத்தகம் அப்படின்னு நாம நம்மளையே பெருமையா நினைச்சுக்கிட்டு நம்முடைய பலம் பலவீனம் ரகசியங்கள் அத்தனையும் நாம அடுத்தவங்க கிட்ட கொட்டிடுறோம். இங்கதாங்க நாம தப்பே பண்றோம். இந்த நவீன டிஜிட்டல் உலகத்துல யாராவது நமக்கு மெசேஜ் பண்ணா உடனே அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணிடுறோம். யாராவது நமக்கு கால் பண்ணா உடனே உளுந்தடிச்சு ஓடி போய் போனை அட்டன் பண்ணிடுறோம். இப்படி நமக்கு நாமே ரொம்ப மலிவா நம்மளை நாமே மாத்திக்கிறோம். ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இப்படி உங்களுடைய எண்ணங்களையும் நேரத்தையும் நீங்க அடுத்தவங்க கிட்ட ரொம்ப ஓவரா ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுடைய தனித்துவத்தை நீங்க அடுத்தவங்க கிட்ட அடகு வைக்கிறீங்க அப்படிங்கறதாங்க அர்த்தம். யார் ஒருத்தர் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா படிக்கக்கூடிய புத்தகம் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல அடுத்தவங்களுக்கு ரொம்ப பெருசா ஆர்வமே இருக்காதுங்க. அதே நேரம் அந்த புத்தகம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் நிறைஞ்சது மாதிரியும் கொஞ்சம் மர்மம் நிறைஞ்ச நாவல் மாதிரியும் இருந்தா அத்தனை பேரும் அத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்வத்தோடு தேடி தேடி படிப்பாங்க இல்லையா? அதுதாங்க உண்மை. அதனால எல்லோரும் உங்களை ரொம்ப ஈஸியா முழுசா புரிச்சுட்டு உங்களை சர்வசாதாரணமா நடத்துறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க ஒரு மர்மம் நிறைஞ்ச நாவல் மாதிரி மாத்திக்கணும். உங்களுடைய நேரமும் அன்பும் அடுத்தவங்களுக்கு சும்மா கிடைக்காது. அத அவங்க கஷ்டப்பட்டுதான் பெறணும் அப்படிங்கிற நிலைமைய நீங்க தாங்க உருவாக்கணும். இப்ப நாம ரெண்டாவதா பார்க்க போறது த ஆர்கிடெக்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ், அதாவது திட்டமிட்ட அமைதி. இதுதாங்க ரொம்பவும் முக்கியமான பகுதி. இப்போ பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தோன்றும், அல்லது யாராவது நம்மள காயப்படுத்தியிருப்பாங்க.
இல்லையா? அந்த நேரங்கள்ல நாம என்ன செய்வோம் தெரியுமா? அளவுக்கு அதிகமான விளக்கங்களை சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இனிமேல் சொல்லாதீங்க. என் மேல எந்த தப்புமே இல்ல, நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். அந்த இடத்துல வார்த்தைகளுக்கு பதிலா உங்களுடைய செயல்களையும் அமைதியான எல்லைகளையும் பதிலா வைங்க. இந்த அமைதி மற்றவர்களை தண்டிப்பதற்கான ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்டே கிடையாதுங்க. மாறாக உங்களுடைய நேரமும் உங்களுடைய மன அமைதியும் எவ்வளவு விலை மதிப்பானது அப்படின்னு அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு வாக்யூம், அதாவது வெற்றிடம்ங்க. நீங்க அமைதியா விலகும் போதுதான் அடடா இவங்க நம்ம கூட பேசலையே அப்படின்னா நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு அவர்களே அவங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை அப்பதாங்க செய்யவே ஆரம்பிப்பாங்க. இந்த 2026 டிஜிட்டல் உலகத்துல உங்களுடைய மன அமைதியை மீட்டெடுக்க இந்த டிஜிட்டல் பேசிங் ரொம்பவும் முக்கியங்க. அதனால தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து அமைதியை கையாளுங்க. மூன்றாவதா நாம பார்க்க போறது த ஹை வேல்யூ ஆப்சன்ஸ். அதாவது இப்ப ஒரு பொருள் கண்ணு முன்னாடியே எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோட மதிப்பு நமக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனா அதே பொருள் எப்பொழுது காணாமல் தொலைந்து போகுதோ அப்பொழுதுதான் நாம அதை மாங்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். அப்பதான் அதோட அருமையும் மதிப்பும் நமக்கு புரியும். இத போலதான் நீங்களும் எப்பொழுதும் பிசிக்கலா அவங்க முன்னாடி அவைலபிளா இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய அருமையும் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதனால உங்களுடைய இல்லாமை, அதாவது ஆப்சன்ஸ் மூலமா நீங்க உங்களுடைய மதிப்பை அவங்களுக்கு உணர வைங்க. இதத்தாங்க உளவியல்ல இன்டெர்மினன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் ரொம்ப தாராளமா சந்தையில கிடைக்கிற பொருளுக்கு டிமாண்டே இல்லைங்க. எப்பொழுதும் அரிதா பொக்கிசமா கிடைக்கிற பொருளுக்கு தான் டிமாண்ட் அதிகம். இதுதாங்க உறவு முறையிலும் பின்பற்றப்படுது. அதனால உங்களுடைய உழைப்பையும் உணர்வுகளையும் அன்பையும் அவர்களுக்காக வாரி வாரி ஓசியில இறைப்பதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க. அப்பொழுதுதான் அவங்க உங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு அடியாவது எடுத்து வைப்பமே அப்படின்னு எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ஆப்சன்ஸ் மூலமா தான் உங்களுடைய சமூக மற்றும் உறவு ரீதியான அந்தஸ்தை உயர்த்தி காட்ட முடியும். இப்ப நான்காவதா நாம பார்க்க போறது ரீக்ளைமிங் த பவர் ஆஃப் பர்சனல் ஸ்பேஸ். தனிநபர் எல்லையின் அதிகாரம். அதாவது உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் இடையே ரொம்ப தெளிவான எல்லை கோடு இருக்கணும். அன்பு காட்டுறது வேற, ஆனா அடுத்தவர்களுடைய உணர்வுகளை உங்ககிட்ட வந்து கொட்டுறதுக்கான ஒரு உணர்வு பூர்வமான குப்பை தொட்டியா உங்களை நீங்க மாத்திக்கிறது வேறங்க. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எப்பொழுதெல்லாம் கோபமா இருக்காங்களோ, எப்பொழுதெல்லாம் ரொம்ப விரக்தியா ஃபீல் பண்றாங்களோ அப்பெல்லாம் உங்களை தேடி வந்து அவர்களுடைய உணர்வுகளை உங்ககிட்ட கொட்டிட்டு அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு போயிடுவாங்க. ஆனா அதே நேரம் நீங்க அவர்களுடைய பாரத்தை சுமந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டு நிப்பீங்க. இது ஒரு ஆரோக்கியமான உறவு முறையே கிடையாதுங்க. உங்க பார்ட்னராகவோ அல்லது உங்க நண்பராகவோ இருந்தாலும் கூட உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட நேரம், அதாவது சோலோ டைம் இருக்கணும். உங்களுக்கு பிடித்த பழக்க வழக்கங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த சுய முன்னேற்ற வழிகள்ல நீங்க எப்பொழுதும் பிஸியா இருக்கணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கேற்ற ஒரு சுய சார்போடு, அதாவது செல்ஃப் சஃபிஷியன்சியோடு வாழும்போதுதான் அடுத்தவங்களுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் ஈர்ப்பும் பிறக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுடைய மனம் மற்றும் உடல் ரீதியான சுதந்திரம் தான் ஒரு உறவை நீண்ட காலத்துக்கு ரொம்ப அழகா கொண்டு செல்லும். அஞ்சாவதா பார்க்க போறது என்ஃபோர்சிங் தி ஏர்ன்ட் பிரிவிலேஜ் மாடல். அதாவது உங்களுடைய நேரம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய வெளிப்படை தன்மை
இவை அனைத்தும் அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இலவசமா கிடைக்கிற ஒரு பொருள் கிடையாது. அது அவங்க சம்பாதிக்க வேண்டிய ஒரு தகுதி, ஏர்ன்டு பிரிவிலேஜ் அப்படிங்கறத நீங்க முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க. யார் ஒருத்தர் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய எல்லைகளை மதித்து உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வர்றாங்களோ அவர்களை மட்டும் உங்களுடைய இன்னர் சர்க்கிளுக்குள் வர அனுமதி கொடுங்க. உங்களுடைய முழுமையான அன்பையும் ஆதரவையும் அவர்களுக்கு மட்டும் பரிசா கொடுங்க. அடுத்தவங்கள திருப்திப்படுத்தணும், அடுத்தவங்க நம்மள நல்லவங்க அப்படின்னு பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய சுய மரியாதையை அவங்க கிட்ட அடகு ஒரு நாளும் வைக்காதீங்க. நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற அதே அளவு அன்பையும் மரியாதையையும் மற்றவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க வைக்கிற அந்த ஒரு சுழற்சி முறையை உருவாக்குங்க. கடைசியா ஒண்ணு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணவுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கறது இல்லைங்க, உங்களுடைய அவைலபிலிட்டிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நட்புகளை உங்களுடைய எல்லையை நீங்க தாங்க தீர்மானிக்கணும். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.